அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எந்த ஒரு லெவலும் சேஞ்ச் பண்ணாமல் வியாழக்கிழமை என்ன லெவல் கொடுத்துருந்தோமோ அதே லெவல்ஸ் தான் நம்ம திங்கக்கிழமையும் கொடுத்துருந்தோம். நேற்று அதுதான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொடுத்த லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு, அப்கமிங் வீக்ஸ் எப்படி இருக்கும், ஏன் மார்க்கெட் இப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 25,430. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,550 வரைக்கும் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் 1 25,168 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி எங்கேயுமே நான் வரலைங்க. மிஞ்சி சுற்றி போனால் ஒரு 50 பாயிண்ட் தான் ட்ரேட் நடந்தது. என்ன ரீசன்னா, அந்த யூஎஸில் ரெட் கண்டிஷன் இருக்குது. அது 50 பேசிஸ் பாயிண்டில் பண்ணுவாங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற 25 பேசிஸ் பாயிண்ட்லேயே ஹோல்ட் பண்ணுவாங்களான்றது தான் பெரிய கொஷினாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ப்ரீமியமும் இல்லை, வாட்டலிட்டியும் கிடையாது, எந்த பக்கம் ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலாக அதை அனலைஸ் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,430, அதிலிருந்து அந்த 450 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு ஃப்ளாக் நேற்று போட்ட வீடியோ போய் பாருங்கள், அதில் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு டச் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மார்க்கெட் ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது. இந்தியாவில் இன்றைக்கி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, WPI இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லிட்டு அது விட்டுருந்தாங்க. ஃபோர்காஸ்ட்டும் எக்ஸ்பெக்டேஷனோட நல்லாவே வந்திருக்கு. பிஃபோராக 2.5 சம்திங் இருந்துச்சு, இப்போ 1.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா. அதுவும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோடைய ஸ்டாக் வேல்யூ 180 இருக்குது. நேற்று சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் நல்லா இப்போ தான் IPO ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போகும். ஏன்னா ஒரு 150 போயிட்டு அங்கேருந்து அகைன் ஒரு 100 வரைக்கும் வந்தாங்க. இப்போ அங்கேருந்து இப்போ ஒரு 118 ஆமாம் 1018 இருக்குது இப்போது ஓலா எலக்ட்ரிக். ஸோ அதுவும் நல்லா இருக்குது. ஸ்டாக்காக வாங்குறதா இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 தாங்க மார்க்கெட் நின்று இருக்குது. ஓகேங்களா. பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல் டைம் ஹைக்கு கூட இன்றைக்கி போயிருக்கலாம், பட் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹை மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் நம்மளுடைய லெவல்ஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, மறுபடியும் அதே தான். எந்த ஒரு லெவல்ஸும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை, அதே லெவல்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,430 450 வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் சப்போஸ் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,550. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னு 25,850 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 25,168. சப்போஸ் அதுக்கும் மார்க்கெட் கீழே வருதுன்னா சப்போர்ட் 2 24,950. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நடக்கணுன்றதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. ஓகேங்களா. பட் டெய்லி என்ன நடக்குதுன்றதான் பார்க்கணும். ஓகேங்களா. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஏதோ ஒன்று சொன்னேன், அதுக்காக தான் மார்க்கெட் எக்ஸாக்டாக மார்க்கெட் கீழே விழுதுன்னா சடனாக விழுந்துருங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் கீழே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் அதுவே மார்க்கெட் ஏறுது அப்படின்னா நம்மளுடைய பொறுமையை ரொம்பவே சோதிப்பாங்க. அது எப்படி சோதிப்பாங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருவோம், மார்க்கெட் மேலேயும் போகாது கீழேயும் போகாது, அதாவது நமக்கு ப்ராஃபிட்டும் தெரியாது, எஸ்எல் அடிக்கிற மாதிரி வருவாங்க, நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம க்ளோஸ் பண்ண மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கான கிரேட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நேற்று 20 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோன்னா, 24,400க்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைன். எப்படின்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருக்கோம்ல 25,450, அதை நாளைக்கு ஒரு கேப் அப்பில் கூட ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து சின்ன கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேர்ஸ்டே நைட் தான் அந்த இன்ஃப்ளேஷன். நாளைக்கு வெட்னஸ்டே யூஎஸில் இந்த ஃபெட் கவர்னர்ஸ்லாம் ஒரு ஸ்பீச் இருக்குது. ஸோ அதோட மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி குளோபலாக என்ன நடக்குது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் கேட்டுட்டு அதை நாளைக்கு போய் ட்ரேட் பண்ணாமல் வீடியோவில் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றதை நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொல்கிறது இந்த சார்ட்ஸை இதெல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் வந்து நாளைக்கு நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ரிசர்ச் டெக்னிக்கலாகவும் பண்ணுங்கள், ஃபண்டமெண்டலாகவும் பாருங்கள், குளோபலாக என்ன இருக்குது, ஓஏஐ டேட்டா என்ன சொல்லுது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்க. நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லிட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறத நிறுத்திடுவீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன நியூஸஸ் இருக்குது, எப்படி டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கலாம், அதை தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர்த்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா, இதை பிரேக் பண்ணால் அதுக்கு மேலே போகுமா, இதை பிரேக் பண்ணால் இது கீழே வருமானன்றதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எப்போ நீங்கள் அதை பார்க்க மாட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும். அது கற்றுக்காத வரைக்கும் எந்த வீடியோவில் வந்து யார் என்ன சொல்கிறாங்க, இந்த டிப்ஸ் சொல்கிறாங்க, 5 மினிட்ல இப்படி பண்ணுங்கன்றாங்களா, இல்லை 1 மினிட்ல இப்படி பண்ணுன்றாங்களா, இல்லை 1 ஹவரில் இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்களா, அதை தான் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள் கற்றுக்காத வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்காச்சும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப பொறுமையாக ஏறும், மார்க்கெட் இறங்கும்போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. ஓகேங்களா? இந்த வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் ரொம்ப டல்லாக தான் போகும். அந்த ரெட் கட்டோட டிசிஷன் வந்த பிறகு தான் சப்போஸ் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லாவே ஒரு 26,000 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நார்மலாக இருக்கிற 25 பேசிஸ் பாயிண்ட்லேயே ஹோல்ட் பண்ணுறாங்க, இல்லை 25 பேசிஸ் பாயிண்ட் தான் கட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு வொலட்டாலிட்டி வரலாம். அந்த வொலட்டாலிட்டி எப்போ வரும்னா, நம்ம வந்து இங்கே இந்த ஜோன் போட்டிருக்கோம்ல, நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், கீழே வந்து இந்த பிங்க் கலரில் ஒரு ஜோன் போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை நிறைய உங்களுக்கு கற்றுத்தரும். காசு சம்பாரித்து தரலனாலும் அந்த பொறுமை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு நாளைக்கு போடுற வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.